மோசே பெரியவனாக வளர்ந்தான். ஒரு நாள் தனது சகோதரர்களை பார்க்க சென்றான். அவர்கள் கடுமையாக வேலை செய்ய திணிக்கப்படுகிறதைக் கண்டான். அப்போது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரெயனை கொடூரமாக அடித்து கொண்டிருந்தான். மோசே அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். அடுத்த நாள் 2 எபிரெயர்கள் சண்டையிடுவதை பார்த்தான். மோசே அவர்களை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் ஒருவர், "நீ நேற்று எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லப் போகிறாயா?" என்று கேட்டான். அதனால் மோசே அங்கிருந்து தப்பித்து மீதியான் தேசத்திற்கு போனான். அங்கே சில மேய்ப்பர்களுக்கு அவன் உதவி செய்தான். பின்னர் ரெகுவேல் தனது மகளாகிய சிப்போராளை மோசேக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். கெர்சோம் என்று பெயரிட்டான். இஸ்ரவேல் மக்கள் இன்னும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்களை நினைத்தார். அவர்களை விடுவிக்க தயாரானார்.